அடிச்சேன் பத்தியா? போட்டோக்கு போஸ்ட் பண்ணிட்டானா ஓடிட்டா இருக்கு பொண்ணு. கோழியெல்லாம் கொண்டு வரதை பஸ் விட்டுறாங்க. அட இங்க குன்னத்தில் திருவிழா இறங்கிறங்க. ஒரு நடையா நடந்து போய் சேருப்போம். ஏங்க அவர் தான் ஏதோ திருவிழா இறங்குறேன்றாருல, ஏசிக்குங்க. ஆத்தா நீ சத்த பேசாது சொல்ல விவரம் தெரியாது. இன்னைக்கு கோழி கொண்டாடுவேன், நாளைக்கு நாயை கொண்டாடுவேன். போயா நாயெல்லாம் ஏத்த மாட்டேங்கிறியா? அப்புறம் நீ எப்படி உள்ள இருக்கிற? வந்துட்டானுங்க காலங்க. ஏம்மா நீ வர்றியாம்மா? வா. ஏமா எங்க போகணும்? உன்னத்தானமா எங்க போகணும்? ஏன்பா பாவம் அந்த பொண்ணு காது கேட்காம செவிட்டு விசில் மாட்டி இருக்குது இல்ல, நீதான் புரியும்படியா கொஞ்சம் கை சாடையில கேள. எங்க போகணும்? இந்த பஸ் எந்த ஊர்ல போகும்? நீ எங்க போகணும் சொல்லுமா. இந்த பஸ் எங்கெல்லாம் போகும் சொல்லுங்களேன் பிளீஸ். நீ எங்க போகணும் சொல்லுங்கறனல்ல. அதான் கேக்குது இல்ல, புரியுற மாதிரி சொல்ல. அவனாச்சு போக. வேற குன்னத்தூர், வேற திங்களூர், வேற கொளப்பலூர். குழப்பாதீங்க, வேற ஊர் சொல்லுங்க. பூம்பாறை போகு. பூம்பாறை, ஒரு பூம்பாறை கொடுங்க. அம்மா பூம்பாறை இறங்கு. கண்டக்டர் பஸ் ஊருக்குள்ள போகாதா? 10 பேர் இருந்தா தான் ஊருக்குள்ள போக, ஒத்தையாளுக்குள்ள போகாது. சத்த இறங்கு. இனி எப்படி போறது? தம்பி பூம்பாறைக்கு எப்படிப்பா போகணும்? ரொம்ப சூப்பரா இருக்காங்கல்ல? ஆமாண்டா. ஊருக்கு வழி கேட்டா சிரிக்கிறீங்களா? எப்படி போகணும்? கொஞ்சம் இருங்க வரேன். நல்லா பாத்துக்கங்க. இங்க இருந்து நேரா போனா ஒரு தோப்பு வரும். அங்க இருந்து தோப்பு கை பக்கம் திரும்பினா ஐயோ டேய் என்றது என்ன போச்சு, நம்ம பெரிய காடு தோட்டத்துல நீ ஆரம்பி. சரி. அந்த தோட்டத்துல இருந்து கலக்கா போனா ஒரு கோயில் வரும். அங்க இருந்து மேற்கே போனா ஒரு ஊர் வரும். அதுதான் பூம்பாறை. டேய் ட்ரவுசர் போடல. அத்தா அவன் ட்ரவுசர் போட்டா வெக்கப்படுவான். என்ன செல்லதுற ஜோக்கரை கீழே போட்டு ஜோக்கரை வச்சுக்கிட்டு சோக்காடுற பழக்கம் செல்லத்துற பரம்பரைகளோட. அது சரி. மருது கடற்கோழி ஒண்ணு வரைச்சிட்டு வருது. ஏங்கண்ணா அவனி ஊருக்கு போஸ்ட் பாலம் இருக்குது. சரியா சொன்ன மாடோய். பஸ் விட்டு அன்னைக்கு ஒரு 6 மணி நேரம் இருக்குமா? எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அது ஒண்ணும் இல்ல கண்ணு, 6 மணி நேரமா காத்து சும்மா கும்முன்னு மனமா இருந்துச்சு, அதை வச்சு சொன்னேன். ஆமா கண்ணு, ஊருக்குள்ள யார பாக்க போற? பரமசிவம். யாருன்னு பல்லாட்டி பரமசிவமா? அவனை பாக்க நீ தான் ஊருக்குள்ள போற. இப்படியா 2 கிலோ தாண்டி போனீங்கன்னா சுடுகாடு வர, அங்க போய் பாரு பல்லாட்டிக்கிட்டே படுத்து. புரியல? அவன் சேர்த்து 4 மாசம் ஆச்சு. சரி அப்ப சாமசிவத்தை பாக்க போறேன். பரமசிவம் போய் சாமசிவமா? ஐ அம் ரேவதி. யூ குட் மீ ப்ளீஸ். ஏய் அம்மனியோட சேசி பார்த்தா என்ற பேரை கேக்குற மாதிரி இருக்குது. என்ற பேர் செல்லத்தர. ஊருக்குள்ள போகணும்னா உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல கண்ணு. தேங்க்ஸ். புதுசா வந்த புள்ள புதுரு போட்டு போறா. இப்பதான் நான் புதுசா என்ன பாக்குறேன். போக போக தெரிஞ்சுக்குவானா யாருங்கிறத. மக்களையா வாக்கப்பட எங்க ஆத்தா ஊரா இடம் பார்த்தா குளத்துப்பாளையத்துல கேட்டாங்க. அங்க கோயில் குளம் எதுவும் இல்ல, நல்லது கிட்டதுக்கு புள்ள எங்க போகான்னு அங்க வேண்டாம்னு சொல்லி போட்டாங்க. வாயத்தோரா நெல்லுப்பட்டியில கேட்டப்ப சொல்லு சுத்தம் இல்லன்னு அங்கேயும் வேண்டாம்னு சொல்லி போட்டாங்க. இந்த இப்படி அங்க இங்க 1000 இடத்துல மாப்பிள்ளைய பார்த்தாங்க. கடைசியில இந்த ஊரு குடிச்சு போய் இந்த ஆளு என்ற தலையில கட்டி வச்சு போட்டாங்க. ஊரு நல்லா இருந்து என்ன பிரயோஜனம்? வீட்டுக்கார நல்லா இல்லையா? யாரும் பிடிச்சவனே நீங்க குழந்தை பசியில எழுதிட்டு இருக்கு, நீங்க பாட்டுக்கு இப்படி அடிச்சுட்டு இருக்கீங்க. நீ ஒண்ணு சொல்லியாளுதா சமகுறையும் சொல்லுவாங்க. நீங்க 6 குறைய 6 நான் வச்சேன்ல. ஏன் சொல்லுங்க என்ன தமிழ் சொல்றது? கல்யாணத்தன்னைக்கு என்ற நம்பி இந்த கராமாடுகளை தீவிரமா கொடுத்தான். நான் இன்னைக்கு ஒரு நாள் சோறு உட்காந்து உங்குறேன்னு அதுக்கு இந்த கராமாடுகள் உண்மையுண்டு நீயே சொல்லலாம். கறக்கிறது கராமாடா இருந்தாலும் ஒட்ட கறந்தா ரத்தம் தானே வெளியே வரும். சரி ஏன் கணக்கு வீட்டுக்கு வந்த விருந்தாளிய வாசலே உட்கார வச்சு ஒப்பாரி பாடிட்டு இருக்கியே, வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ஒரு வாய் காப்பி தண்ணி வச்சு கொடுக்கலாம்ல? அது எங்களுக்கு தெரியாதாக்கு நீ 1.5 வழி பாரு வந்துட்டாருங்க. ஏனமணி நீ யார் வீட்டுக்கு வந்திருக்கிற? உங்க வீட்டுக்கு தான் வச்சீங்களே.
என் ரூட்டுக்கா என்ன வாரம் கண்டிப்பா என்ன கணக்கு ஊருக்கு ஒரு கூத்தியா உன்ற வீட்டுக்காரன் வச்சிருக்கான்னு பாரி ஊருக்கார சொன்னால இவர்க்க போற உன் தாலியே இறுக்கி பிடிச்சுக்க உனக்கு ஒருத்திக்கு இவ்வளவு பெரிய தாலி எதுக்குன்னு ஆளுக்கு பாதியா அத்து கொடுத்துற போற அடியே அந்த ஆளு மூஞ்சி முழுக்க பவுடர் ஆத்துக்கிட்ட பால் ஊத்த போகும்போதே நினைச்சேன் இந்த மாதிரி ஏடா உடனே எவ்வளவு நிறுத்திட்டு வருவான்னு. ஐயோ உங்களுக்கு என்ன ஆச்சு ஆண்டி? ஏதாவது ஆகிறதுக்குள்ள ஓடி போயிரு. ஐயோ ஒண்ணுமே புரியல ஆண்டி. ஓடி அடாடாடாடாடாடாடா விக்ரார கல்லி விறகொடிக்க போனாலா கத்தாழ முள்ளு கொத்தாழ கச்சுதான். இந்த சிலுக்கு ஜிப்பு ஆட்டமெல்லாம் அடுக்கு வேட்டி கட்டிக்கிட்டு அள்ளி திங்கிறானுங்களே அவனு கிட்ட வச்சுக்கா. இந்த கோயம்புத்தூர்காரி கிட்ட வச்ச கொண்டாந்து கூறு மட்டும் வேண்டி உங்ககிட்ட எனக்கு ரெடி பேச்சு வராங்க. ஏ என்ற அழகு சுந்தர புருஷா வாயா வெளியில. விளைஞ்ச முண்டிக்கு விளாசம் கொடுத்து வர சொல்லிட்டு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? வாயா வெளியில. நான் சொல்றது காதுல கேக்குதா? நீ பாகிஸ்தான் பாடல் நிக்கிற, சொல்றது கேட்க மாட்டேங்குது. நல்லா கேக்குது சொல்றியா? யார் யாவா? எந்த ஒரு ராணின்னு கேக்குறேன். இனிமே ஒன்றரை கூட ஒத்த நிமிஷம் கூட வாழ மாட்டேன். நான் இப்பவே எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். ஒன்றரை கூட நான் இருந்தாலும் சரி, என்ற கூட நீ இருந்தாலும் சரி, பொட்டி படிக்க தூக்குறதுக்கு முன்னாடி நல்லா ரோசனை பண்ணிக்க. ஒப்பனும் ஆத்தாளு 3 கண்ணுல முடிவு பண்ண சம்பந்தம் முடியுது. யாரு மணி நீ திடீர்னு என்ற வீட்டுல வந்து குண்டு போட்டிருக்க? என்ன அங்கிள் உள்ள ஏதோ 3 கண்ணுன்னு பேசிட்டு இருந்தீங்க? ஆடாது ஒண்ணு இல்ல மணி. அவங்க அப்பனு கொண்ட கண்ணு, அவங்க ஆத்தாளு கொண்ட கண்ணு, மொத்தமா சேர்த்தா 3 கண்ணு. ஒன்ன பாருனா என்ன பாப்பாங்க, என்ன பாருனா ஒன்ன பாப்பாங்க. யார் நீ? நான் இந்த ஊருக்கு புதுசு. அதான் பார்த்தாலே தெரியுது. இந்த ஊர் பன்னாடு நாய்களுக்கு ஒழுங்கா புடவை கட்டவே தெரியாது. அப்புறம் எங்க ஒன்ன மாதிரி குழா மாட்டிக்கிறது. ஆமா, கதைக்கு எழுது வந்தியா? ஆமா, அதுக்குதான் ஆண்டி பார்க்க வந்தேன். அவ கொஞ்சம் நோண்டி விட்டுருப்பாள. என்னால உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம். இங்கிலீஷ் இப்படி கடக்க புடுக்கணும் இங்கிலீஷ் பேசுற. அப்படியே குறுக்காரை மறுக்காரை சேர்த்து விட்டு மாதிரி தமிழை விட்டா தான் நமக்கு கொஞ்சம் புரியும். யூ வாண்ட் எனி ஹெல்ப்? ஒரு சின்ன வீடு வேணும். சின்ன வீடு வச்சுக்கிட்டா தான் வாழ்க்கையில பெரிய மனுஷனாவே நினைக்கிறாங்க. எனக்கு கூட டேஸ்டா தான் இருக்கு. உள்ள சோ மெனி ப்ராப்ளம். நீ என்ன பண்ற? இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் குழந்தை பாக்குறேன். குழந்தையா? நீங்க நினைக்க மாதிரி ஸ்மால் குழந்தை இல்ல, பிக் குழந்தை. 25 years. இப்ப அவர் எங்க இருப்பாரு? இப்படியே சோத்து கை பக்கம் போறீங்கன்னா ஒரு பாட்டு சத்தம் வரும். அந்த பாட்டை புடிச்சிட்டே போறீங்கன்னா அவனை நீங்க புடிச்சிடலாம். பாட்டு? அவன் பாடுறதா பாட்டு. எக்ஸலென்ட், அருமையா பாடுங்க. அட ஏனுங்க நீங்க வேற. அட வெக்கப்படுறீங்க போல இருக்கு. ஆமா, நீங்க தான் குழந்தையா? நான் தானே குழந்தை. ஆனா அந்த வாங்க போகன்ற சமாச்சாரம் வேண்டாமுங்க. ஓகே, வேற எப்படி கூப்பிடலாம்? சும்மா குழந்தைன்னு குரல் கொடுத்தா போருமுங்க. இங்க அடிக்கிற காத்தானுங்க 10 பட்டியில வீசுது. நான் எங்க இருந்தாலும் என்ற காதல விழுந்துருங்க. மந்திரவாதி மாதிரி சும்மா பையன் வந்து பரவாயில்லையே, தமாஷா பேசுறீங்க. அது கரெக்டாமுங்க. நம்மள இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. ஊரு புதுசுங்களா? ஆமா. அப்ப என்ற பேர் எப்படிங்க தெரியும்? 10 பட்டியிலும் வீசுற இதே காத்துதான் சிட்டிலையும் வீசுது. அதுதான் சொல்லுச்சு. அப்படி போடுங்க. வாங்கி நேரத்துல வித்துட்டீங்க. ஆமா, யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? நான் யார் வீட்டுக்கும் வரல. இந்த ஊர்ல கொஞ்ச நாள் தங்கி இந்த ஊரை பத்தி கதை எழுதலான்னு வந்திருக்கேன். கதை எழுத போறீங்களா? ஆமா, நான் இந்த ஊர்ல தங்கறதுக்கு ஒரு வீடு வேணுமே. கிடைக்குமா? அதுக்கு என்னங்க, வைத்திய கிட்ட சொன்னா வசதி பண்ணி கொடுத்துருவாரு. வைத்திய? ஊர்ல யாருக்காவது உடம்பு முடியாட்டி ஆஸ்பத்திரிக்கு 10 கல்லு தண்ணி குன்னத்தூர் பிரிவு தானங்க போனோம். பஸ் வரத்துக்குள்ள பாதி உசுறு போயிடுங்க. போய் சேரத்துக்குள்ள மீதி பாதியும் போயிடுங்க. ஊருக்குள்ள பாதி ஜனம் உசுரோட இருக்கிறதுக்கு காரணமே வைத்தியர் மந்திரிச்சு கொடுக்குற மருந்து தானுங்க. அப்போ அவரை பார்த்தா நான் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாரா? கண்டிப்பாங்க. ஆள் கருப்பு தானுங்க, ஆனா மனசு ரொம்ப தங்கமுங்க. ஓம் ஆம் ரீம் குரோம் ஏகி பரமேஸ்வரி ஏகி பரமேஸ்வரி. டேய், இத ராத்திரி படுக்கும் போது சாப்பிடு. ஏன் தெரியா? 7 வருஷமா நீங்க கொடுக்குற மருந்து தான் சாப்பிடுறானுங்க. ஆனா குழந்தை பிறகு தான் வழியை காணுங்களே. டேய், விதைய விதைச்சு விட்டு வெள்ளாம வரலன்னா விதப்பு சரியில்லைன்னு அர்த்தம் இல்லடா. விதைச்ச நிலம் பக்குவமா இருக்குதான்னு பாக்கணும். இந்தா, இத உன்ற பொண்டாட்டிக்கு 3 நாளைக்கு கூட சரியா போயிடும். இவன் சரியான கேணி. ஹலோ டாக்டர். டாக்டரா? ஆமா, ரேப்ல ஸ்பெஷலிஸ்ட். கேளுங்க, உங்க பேரு பட்டணத்து வரைக்கும் போயிருக்கும் போல இருக்குது. ஏண்டா குழந்தை, அம்மணி யாருன்னு சொல்லவே இல்லையே. நம்ம ஊர்ல தங்கி நம்மளை பத்தி கதை எழுத போறாங்களாம். கதை எழுத போகுதா? ஏன் கண்ணு, ஒரு வயசு பொண்ணை இப்படி தனியா அனுப்பி இருக்கிறாங்களே, உங்க அப்பன் ஆத்தாளுக்கு ஒரு பொறுப்பே இல்லையா? அட என்ன அங்கிள், இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை மாதிரி நல்லவங்களா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு வந்தேன். ஆமா, உனக்கு இப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த ஊர்ல தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும். ஏனுங்க, புள்ளைய பார்த்தா அச்சில பார்த்த மாதிரி நம்ம மல்லி மாதிரியே இருக்குது இல்லைங்க? அதான் புள்ள நானும் யோசிக்கிறேன். வயசு புள்ள எங்க போய் தனியா தங்க வைக்கிறது? ஏனுங்க, நம்ம பெரியாத்தா வீட்டு பக்கத்துல பட்டாளத்துக்கார வீடு காலியா இருக்கு. என்ன பெரியாத்தா? பெரியாத்தாளை பத்தி இந்த வீட்டுல பேசக்கூடாது எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்.
சரி சரி, அந்த பட்டாளத்தங்காரட்ட நான் சொன்னேன்னு சொல்லி சாய் வாங்கி அம்மனிட்ட கொடு. இதானுங்க நீங்க தங்க போற வீடு. ஆஹா. நல்லா இருக்குங்களா? ம். ஏய் கோழி, உங்க வீட்டுக்கு புதுசா ஒரு உரம்பரம் வந்திருக்காங்க. டேய். யாரா அது? குழந்தையா? ஆமா தோ. அது யாரா பக்கத்துல புது பையன்? ஏய், பையன் இல்லத்தா, பொண்ணு. பொண்ணா? இங்க எதுக்கு வந்திருக்கா? ஏதாவது சோழியா? நம்ம ஊரை பத்தி கதை எழுத போறாங்களாம். கதை எழுத போறாளா? பொட்டச்சு பாக்குற பொழப்ப பாரு. களி முட்டு போச்சு. சே, 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 சே. பார்த்து வாங்க, இடிச்சுக்கு போறீங்க. சொல்லு பாட்டி. ஆமா, யார் இந்த பாட்டி? நம்ம வைத்தியரை பார்த்தோம் இல்லைங்க, அவர் கூட பிறந்த அக்கா தானுங்க. பேரு பெரியாத்தா. சின்ன வயசுலயே சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணதுல வைத்தியரவங்க சாதி விட்டு வேலைக்கு வச்சிட்டாருங்க. புருஷன் போனதுக்கு அப்புறமும் கூலிக்கு நெல்லு குத்தி வீராப்பா போயிட்டு இருக்குதுங்க. சோத்துக்கு அடி செத்தாலும் சாவுங்க, ஆனா சாதிகாரம் வீட்டுக்கு மட்டும் நெல்லு குத்த போவாதுங்க. இந்த ஊர்லயே பெரியாத்தா முகத்தை பார்த்து பேசுற ஜனங்களை நானும் ஒருத்தனுங்க. பழகிற வரைக்கும் பங்காளி மாதிரி இருங்க, ஆனா ஒட்டிக்குச்சுன்னு வைங்க உசுர கொடுக்கும். அழுத்தக்கார பாட்டிதான். நீங்க பக்கத்துல இருக்க போறீங்க, பார்த்து பழகுங்க. Lovely house, Revati. Not bad. என்ன ஓடி ஓடி பாக்குறீங்க? வீடெல்லாம் பெருசா இருக்கேனா? துப்பாக்கி எடுத்து சண்டை கட்டி சம்பாதிச்சு காசுல கட்டின வீடுங்க. அங்க பாருங்க, செவர்லாம் சிலையா வச்சிருக்காரு. Wow, beautiful. கூட்டி விடுங்களா? இல்ல, பியூட்டிஃபுல்னா அழகா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு என்ன சொன்னீங்க? பியூட்டிஃபுல். பொட்டி புல்லு. ஐயோ, பொட்டி புல் இல்ல, பியூட்டி. பொட்டி அடவோ கூட பேசிட்டு இருந்தா அப்படிதானுங்க. வைத்தியர் காத்துட்டு பாரு, நான் வாரணுங்க. இரு இரு, இந்தா இது வச்சுக்கோ. என்ன நினைச்ச மாதிரி காசு கொடுக்குறீங்க? நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசை பண்றதுக்கு கூலி வாங்குற தப்புங்க. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குங்க. சரி, சாரி. இனிமே உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளு, நான் செய்றேன். ஓகே? இது முறைங்க. நான் வரட்டுங்களா? மோ, இது கூட போட்டி புள்ளுங்க. ஏய், பொட்டி புல்லை. பொட்டி புள்ளே, பொட்டி புள்ளே. அதோ பெரியதோ. ஏண்டா திருவாத்தா இந்த கத்துற? இத வாரனல்ல. எதுக்குடா கூப்பிட்ட? ஏண்டா இந்த மொழி முடிக்கிற? அதோ நீ பொட்டி புள்ளே, பொட்டி புள்ளே. பொட்டி புள்ளே. பைத்தியம் கிட்ட முடிச்சு போச்சா? நான் அருகமல்ல பாத்திருக்கேன். அது என்ன பொட்டி புள்ள?